நினைப்பது ஒன்றுன்னா நடக்கிறது ஒன்றாக இருக்கு. என்னடா பொழப்பு! வாழ்க்கையில் நாம் எத்தனையோ போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கு. இந்த போராட்டம்லாம் எதுக்கு? நாம் நல்லா வாழணுங்கிற ஒரு எண்ணத்தினால. எண்ணம் சரி, போகும் வழிதான் வித்தியாசமாகி விடுகிறது. அங்கே தான் நாம் போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய குடும்பங்கள் கடன் வாங்கி தான் வண்டி ஓடுது. கடன் மேலே கடன். ஒருத்தர்கிட்ட வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் கடன் கொடுக்குறோம், கடன் வாங்குகிறோம். இப்படிலாம் உருண்டோடி கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை. அங்கே மனிதனுக்கு எங்கே நிம்மதி இருக்கிறது? அவன் நிம்மதியை தொலைத்து விட்டு அல்லவா தேடிக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு சுகமான வாழ்வு கிட்ட வேண்டும். அந்த வாழ்வு கிடைப்பதற்கு என்ன வழி என்று தெரியாமல் போகும் வழியில் எது நடக்கிறதோ நடக்கட்டும் என்று போய்கொண்டிருக்கிறோமே, இது சரியான பாதைதானா? இதை சிந்திக்கின்ற பொழுதுதான் நமக்கு வாழ்க்கையினுடைய முடிவு காலமே தெரிவதில்லை. வாழ்க்கையில் எப்பொழுது நிம்மதியாக இருப்போம் என்று நாம் அலைந்து கொண்டே இருக்கிறோம். இவையெல்லாம் தவிர்ப்பதற்கு, இவையெல்லாம் எதனால் வந்தது என்பதை உணர்வதற்கு முதலிலே ஆசை என்ற ஒரு கருவி, நம் மனதிலே எழுகின்ற ஆசைதான் இத்தனைக்கும் காரணம். ஆகவே ஆசைப்பட வேண்டும், ஆனால் விரலுக்கேற்ற வீக்கத்தோடு ஆசைப்படுங்கள். போராட்டத்தை தவிர்க்கலாம், சிந்திக்கலாம், செயல்படலாம். எல்லாம் இன்பமயம்.